ஜாம் ஜாம் ஜாம். ஆனால் அந்த ஜாமை கடையில் மட்டும் வாங்கிடாதீங்க, நம்ம வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். ஏன்னா கடையில் வாங்கினோன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த ஜாம் நம்ம இப்போ வீட்டிலேயே செய்ய போகிறோம். ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பீட்ரூட் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ வேக வச்ச பீட்ரூட் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் வேக வச்ச தனியாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் சூப்பராக ஒரு ரசம் வைக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் பீட்ரூட் ரசம், அதை எப்படி வைக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஆயில் பட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக அந்த பீட்ரூட் பல்ப்பை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சுகர் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், இதில் போய் நிறைய சுகர் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறி விட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கடையில் வைக்கிற ஜாம் மாதிரியே நமக்கு அந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி வேணும்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருங்க. அப்புறம் அட் லாஸ்ட்டு கொஞ்சோண்டு கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கீ வேண்டாட்டினா விட்டுருங்க. கீ ஆட் பண்ணாமலே இது நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜாம் வந்துட்டு பாருங்கள். இது இப்போ சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி அப்படியே இருக்கும்.